முதல் நாடு இப்ப எந்த நாடு வந்தோம் என்றால் அணிக நாடு வந்தோம். இந்த அணிக நாட்டு சிற்றரசர்கள் இந்த பொருளை பார்த்த உடனே வேதிமலா பாதபூஜை செய்தார். வேதிமலா சன்மானம் அணிகம், அருணம், அவந்தி, லாடம், யவனம், முட்டியம், கரசிகம், லிங்கம், கன்னடம், கானாடம், ராசம், காஷ்மீரம், காந்தாரம், காம்போஜம், கிராடம், முருகு, குடகம், புலிந்தம், உச்சாரம், ஏகியம், கேரளம், கொங்கணம், கொல்லாளம், கோசலம், சகம், தார்வீகம், தலமம், சிங்களம், இந்து, ஈழம், ஊரசேனம், சோளம், சோழகம், திராவிடம், துளுவம், தெங்கலம், விடிதம், மேம்பாலம், பாஞ்சாலம், பப்பரம், புலிந்தம், ஓடம், மச்சம், மகதம், மராடம், மலையாளம், யுகுந்தம், யுகுந்தரம், வங்கம், வங்காளம், திருப்பம். சொல்லப்பட்ட உலக 56 நாடு. இந்த 56 நாட்டிலும் கோமாளி எதிரி என்பது யாருமே இல்லை. உண்மைதான். இன்னும் இருப்பது 3 நாடு இருக்கிறது. என்னென்ன நாடு? நாகலோகம் ஒன்று, போடுறி என் தங்கையாக விளங்கப்பட்ட உன் தேவியாக விளங்கப்பட்ட சுமத்ரா தேவி ஒன்று. மூன்றாவது மணிப்பூர் தேசம், மூன்றாவது மணிப்பூர் தேசம், மணிப்பூர் நகரம். இந்த 3 நகரம் போவதாக இருந்தால் கடைசியில மணிப்பூர் நகரம் நான் வருகிறேன். சரி, இந்த மனைவி வீட்டுக்கு தானே செல்கிறாய். அங்கே எந்த எதிரிகள் இருக்க போறார்? இல்லை. சீக்கிரமாக சென்று மனைவி இடத்திலே விடைபெற்று வேண்டியமான தன்மைகளை பெற்று வருவாய். ஆகட்டும். பிறகு இந்த கடைசியில மணிப்பூர் தேசம் போகலாம். நாட்டுக்கு நாடு மகாநாடு பிரசாதே இன்னும் வேளாமத்தூர் அங்குமுத்து எஜமான்கள் பட்டகார் எஜமான்கள் அன்பளிப்பாக கொடுக்கப்படுது ரூபா 50 ரூபா. அவரை நாட்டுக்கு பாரத நாட்டு சிங்கம். உண்மைதான். கேட்டு கொடுப்பது மனிதர் குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வம். என்ன பில்லுக்கு விஜயன் சொல்லு கரிச்சந்திரன் போருக்கு பீமன் பொறுமைக்கு தர்மன் கொடுப்பதற்கு கொடைவதற்கு கருணை 50 ரூபாய் இருக்கிறார். என்ன வேளாமரத்தூர் சென்னாநாயக்கர் பட்டக்காரர் சென்னாநாயக்கர் மகனாகப்பட்ட அங்கமுத்து பதாடி ஹரிராமன் கிருபையால் செல்வத்தை பெற்று ராமாஜி 2 மனைவிடமும் சென்று வேண்டியமான திறமைகளை பெற்று வந்த பிறகு கடைசியில மணிப்பூர் தேசம் போகும்போது சந்திக்கிறேன். நாககன்னி சபை தரப்பார். மற்ற விஷயம் அவரு நாள அறியலாம். கோபாலி பில்ட்ரேட்டனா
சொல்லுங்கண்ணே. நானோ ஒரு பொட்ட பிள்ளை. சரி. தன்னந்தனியா வந்திருக்கிறேன் இல்ல. யாருக்கிட்ட தான் போறது? ஒரு ஆளுதான் புடிச்சு விடுங்களே. காட்டுல சந்தன கட்ட வீரப்பன். சந்தனம் கட்டி வீரப்பனா? ஆமா. வீட்டுல ஒரு ஆள் இருக்கிறான். இருட்டடி வீர. ஆமா. கரெக்ட் காட்டு இருட்டடி வீர. அது மட்டும் இல்ல, அவன் பேரு தோணினம்மா. செக்யூரிட்டி செத்தி முழுங்கி செக்யூரிட்டி வாட்ச்மேன் செத்தி முழுங்கி தோணைய. அப்படியா? ஓ செக்யூரிட்டி வாத்தியார் சத்தியமணி தோணையானே. அவங்கிட்ட போனையான்னு ரெண்டாவது கோமன். ஆமாமா. என்ன போடலாம்? என்னை பத்தி உனக்கு தெரியும். என்ன போட்டுமா? நம்ம எடுத்து எண்ணெய் போட்டு போடு போடு. எண்ணெய் போட வேண்டாம். மண்ணு ஊற்றி எண்ணெய் போட்டு சொல்றதுக்கு அந்த புள்ள மயங்கணும். அப்படி பார்த்தோன்னு கீழே மயங்கி கீழே விழுந்துருது. என்ன சேவிங் பண்றேன். இந்த மொட்டை அடிக்குது. மேடம் அண்ணா அத்தூர் வேம்பலகானே. காத்தால ஊம்பலகான். கொஞ்சம் பாரு முகரி பாரு. மேடம் மேடம் அண்ணா என்னடா அண்ணன் அண்ணன் போட்டு மாட்டானா அண்ணன்? என் மாமான்னு கூப்பிட்டாவா? நான் எவ்வளவு ஒரு இதா நிக்கிறேன், எவ்வளவு செடியா நிக்கிறேன். சமாச்சாரம் அப்படியே கூப்பிட்டு என்னன்னா பண்ணுவீங்க? அப்படியே நான் சம்பூர் கம்பியாட்டு நிக்கிறேன். என்னை பார்த்து நான் என்ன ரேஞ்சில் இருக்கிறேன். என்னை பார்த்து அண்ணாங்கிறேன். மாமான்னு கூப்பிட்டாவாங்க. மாமான்னு கூப்பிட்டு என்னன்னா பண்றீங்க? உனக்கு பண்ணுவேன். எதுல? நான் பண்ணுவேன். எப்படி? 1 கிலோ என் கொடியில தாலி. 1 கிலோ என் கொடியில தாலி. செங்கல் சைஸ். என் கழுத்து தாங்குமாண்ணா? செங்கல் சைஸ்ல. செங்கல் சைஸ்ல? ஏன்னா செங்கல் சைஸ்ல பண்ண கழுத்து தாங்குமாண்ணா? பண்ண முடியாது. நான் என்ன பார்த்து என்ன அண்ணாங்கிறேன், பாப்பாங்கிறேன், சித்தப்பாங்கிறேன். மாமான்னு கூப்பிட்டாவாங்க. அப்படியா? மாமான்னு கோமாளி மாமா. மாமான்னு கூப்பிட்டா மாமான்னு கூப்பிட்டு இப்பதான் எனக்கு பிய திங்கிற மாதிரி. மாமான்னு கூப்பிட்டு நாயோட அசப்பியோட போயிட்டு போகுது. வாங்க மேடம். அண்ணா இருந்தாலும் நான் ஒரு மொட்டை பிள்ளை தனியே வந்திருக்கிறேன். எனக்கு பார்த்தா உனக்கு வராது. எனக்கு பியா பாடல் இந்த பாட்டு விடுவீங்களா? பார்த்த உடனே எனக்கு வந்துருச்சு. ஒரு பாடல் வந்துருச்சு. நல்லா புதுசு விடுங்கண்ணா. பாப்பா அண்ணா மேடம் ஓய் ஐ லவ் யூ அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரியாதுண்ணா. உங்களுக்கு தெரியாது. தெரியாத பாசைகள்லாம் பேசாதீங்க. அப்படியா? 1 2 3 4 குழந்தையாக நம்பலாம், கொண்டு வரும் பிறந்த புலியை நம்பலாம். ஆனா சீலை கட்டிய மாதிரி நம்பினா தந்தனா பாட்டு பாடணும், துண்டனா தாளம் போடணும், தந்தனா பாட்டு பாடணும்.
சூப்பையா இருக்கு. காலை தூக்கி பார்த்தா சூப்பையா தான் ஆமா பாப்பா. அண்ணா இவ்வளவு அழகா பாடுறீங்கல்ல, இந்த சோத்துக்கு என்னதான் திங்கிறீங்க? சோத்துக்கு நல்லா கேள்வி கேட்பா இருந்தா என்னதான் திங்கிறீங்க? ஊர் சுத்தி ஊர் சுத்தி யாரா ஊர் சுத்தி? நீதான் நீ பாபத்துக்கு என்ன திங்கிறது? பரியாணி மகரையா? நானு முருகார் திங்காத சாமானத்தை திம்பா. நீ திம்பியா? முருகார் திங்காத சாமானத்தை நான் திம்பா. நீ திம்பியா? அப்படியா? ஆமா நான் தாளகாரன். அதே தின்னு நீயே தின்னு. நம்மளுக்குள்ள சண்டை எதுக்கு? போனால் போகட்டும். 2 பேரும் ஒத்துட்டு போயிட்டா. ஒத்துட்டு போயிட்டான் ஒத்துட்டு போயிட்டா. பூச்சி அண்ணா நாட்டுக்காரி மகாநாடு பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் ஒரு நாடகம் வைத்துள்ள நம்மளுக்கு ஒரே நாடகம் விட்டுருக்குறாங்க. ஆமா அடியே கண்ணம்மா இருந்தாலும் கண்ணையா என்னையன்னு கேட்பேன். என்னம்மான்ட்டு வருவேன். அடியே கண்ணையா இருந்தாலும் ஐயோ அம்மா ஏமா நெஞ்சு பதக்க நடிச்சுக்குது. என் கண்ணு நீ வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வந்துட்டியா? இன்னும் வரலையே. இன்னும் வரலையா? எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் வரல? எப்படி தெரியும்? பொட்டிக்காரங்கிட்ட போனீங்கன்னா வயசுக்கு ஆமா அப்படியா? எவ்வளவு வயசு நெஞ்சு பாரு. ஆமா என் பையன் என் பேரு கெடுத்துருவான். முத்துப்பையா அம்மா அப்பா அப்பா என்கிட்ட பேசுற மாதிரி என் பையன்கிட்ட பேசுறான். அப்பா, ரொம்ப மோசமான ஆளு. என்ன பண்ண போற? பாக்குறதுக்கு பசுன்னு தான் இருப்பான். அவன் பொசுக்குன்னு வேலை விட்டுருவான். என் பையன் வர்றான் பாரு இப்போ. அப்பா மகனே கவலைப்படாது உங்களோட பேரை நான் எடுத்துறேன். என் பேர் எங்க இருக்குது எப்படி இருக்கு? ரேஷன் கார்டுல இருக்கிற ரேஷன் கார்டுல ஆமா அதுல இருக்கிற பேர் உங்களோட பேர் நான் எடுத்துறேன். அவன் எடுத்துரு. அந்த டோர் அரிசி இல்லாத நான் இதுதான் நான் உனக்கு கூப்பிட்டேன். அப்படி நல்லா அந்த அம்மா வந்திருக்கிறேன். நம்ம பேசி வேணும். எனக்கு முன்ன ஒண்ணு போடுறான். என் பேரு கெடுத்துருவான். நீ எப்படி அஞ்சு கெடுக்கிற அது மாதிரிதான் அழுது போயிடுவேன். நீ நாசமா போயிருவேன். நீங்க மாசமா போயிடுவேன். உறுப்பு இல்லாத போயிருவிடா. நீ எதுக்கு சேராது போயிடுவேன். இந்த பெருமாள் சாமி ஒரு கரண்டி எண்ணெய் தராது உனக்கு? ஒரு கரண்டி எண்ணெய் தராது உனக்கு? உங்களுக்கு அந்த பெருமாள் சாமி உங்களுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்காது. பேசிக்கொண்டிருந்தால் வெகு நேரம் ஆகிவிடும். இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு. வீரகர கோயில் கிராமம் என்றால் ஊர் பேர் கேட்டுட்டாங்க. பண்டார்பாளையமா? பண்டார்பாளையம் கிராமம் என்றால் நம்மளை போல கலைஞருக்கெல்லாம் ஒரு தாய் ரங்கம்பாளையம் ரங்கம்பாளையம்டா எழுதி கட்டி ரங்கம்பாளையம் ரங்கம்பாளையம் கிராமம் என்ற நம்மளை போல கலைஞருக்கெல்லாம் தாய் திருநாடாக தாய் திருநாட்டிலே ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் பேர் சபையில் அமைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் கலைக்குழு சார்பாக சபைக்கு பதில் முத்தான தமிழோட இருபத்தொன்னு என் பெயர் என்ன, என் ஊர் என்னன்னு தெரிஞ்சாயே உனக்கு தெரியுமா? தெரியும் சொல்லுங்கன்பா.
Thank you.